ஹலோ ஆல். ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா எஸ்கியூஎல் கமெண்ட்ஸ்லாம் என்னென்னு பார்க்க போகிறோம். ஓகே, எஸ்கியூஎல்ல வந்து ஒரு 5 கமெண்ட்ஸ் இருக்குது. டிடிஎல், டிஎம்எல், இப்படி தான் வரணுமா, டிசிஎல், டிசிஎல், டிக்யூஎல். ஓகே, ஃபஸ்ட்டு இந்த டிடிஎல்னா என்ன? டிடிஎலுக்கு ஃபுல் ஃபார்ம் டேட்டா டெஃபனிஷன் லாங்குவேஜ். அதாவது ஒரு டேட்டா வந்து நம்ம டிஃபைன் பண்ணுறது தான் டிடிஎல்னு சொல்ல போகிறோம். ஸோ டிடிஎல் என்னென்ன வரும்னா, ஃபஸ்ட்டு வந்து கிரியேட். நம்ம வந்து ஒரு டேட்டா பேஸையோ இல்லை டேபிளையோ கிரியேட் பண்ணுவோம். அண்ட் தென் ஆல்டர். கிரியேட் பண்ணதையே வந்து நம்ம மாற்றலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து 3 ரோவோட இல்லை 3 காலமோட ஒரு டேபிள் வச்சிட்டிங்கன்னா நீங்கள் ஆல்டர், அதாவது 3 காலம் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு காலமாக நம்ம ஆட் பண்ணுறத ஆல்டர். அண்ட் தென் ட்ராப்னு ஒன்று இருக்குது, ட்ரங்கேட்னு ஒன்று இருக்குது. கிட்டத்தட்ட இது ரெண்டும் ஒரே மாதிரி ஆனால் வேற வேற. ட்ராப்னா முழுசா, அதாவது ஒரு டேட்டா பேஸையே delete பண்ணிடும். ட்ரங்கேட்னா டேட்டா பேஸில் இருக்க காலமும் ரோ, அந்த ஃபார் எக்ஸாம்பிள் என்னன்னா இது ஒரு டேட்டா பேஸ்னு வச்சுக்கோங்க. ஓகே, இது ஒரு டேட்டா பேஸ். இது உள்ள வந்து ஒரு நான் டேட்டா வச்சிருக்கேன். என்ன டேட்டா வைக்கிறேன்? ஹலோ அப்படின்ற இல்லை, சீரியல் நம்பர் 1 நேம் வந்து ஹலோன்னு வச்சிருக்கேன் இந்த டேட்டா பேஸ்க்குள்ள. இந்த மொத்த டேட்டா பேஸையும் delete பண்ணால் அது ட்ராப். அதே உள்ளே இருக்க இந்த டேட்டாவை மட்டும் நான் delete பண்ணி எடுக்கிறேன் அப்படின்னா இந்த டேபிள் இருக்கும், ஆனால் டேட்டா எதுவுமே இருக்காது, அப்படின்னா ட்ரங்கேட். இதெல்லாம் வந்து டிடிஎல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, அடுத்து டிஎம்எல். டிஎம்எல்னா ஒன்றும் இல்லை, டேட்டா மேனிப்புலேஷன் லாங்குவேஜ். நம்ம இதை மட்டும் தனியாக எடுத்துப்போம். டிஎம்எல்னா டேட்டா மேனிப்புலேஷன் லாங்குவேஜ்னு சொல்லுவோம். ஓகே, மேனிப்புலேஷன் என்ன? ஒரு டேட்டாவை சேஞ்ச் பண்ணுறது தானே. இப்போ நேம் வந்து ஹரின்னு இருக்குன்னா அதை அப்படியே சேஞ்ச் பண்ணுறது, ஹரியை வந்து சங்கர்னு மாத்துறேன்னு வச்சுக்கோங்க. அந்த டேட்டாவை அப்படியே மேனிப்புலேட் மாத்துறது தான் டிஎம்எல். ஓகே, இதில் என்னென்ன இருக்குன்னா அப்டேட். அதாவது ஃபர்ஸ்ட் விஷயமே அப்டேட் தான் நம்ம பண்ண போகிறோம். ஒரு ஹரியை வந்து சங்கரா மாற்றுறத அப்டேட்டுன்னு தான் நம்ம பண்ண போகிறோம். அடுத்து வந்து இன்சர்ட் இருக்கு, டெலீட் இருக்கு. இப்போ ஒரு டேபிளில் புதுசாக ஒரு டேட்டாவை இன்சர்ட் பண்ணுறதும் ஒரு மேனிப்புலேஷன் தான். அந்த டேபிளை மேனிப்புலேட் பண்ணி ஒரு டேட்டாவை இன்சர்ட் பண்ணுறோம். அண்ட் தென் டெலிட். ஒரு டேட்டாவை வந்து நம்ம டெலிட் பண்ணுறத வந்து டெலிட், அது டெலிட்ன்ற நேம்லேயே இருக்குது. ஓகே, அடுத்து வந்து டிசிஎல்லா. ஓகே, டிசிஎல். டிசிஎல்னா டேட்டா கண்ட்ரோல் லாங்குவேஜ். அது என்ன டேட்டா கண்ட்ரோல்னா சிம்பிள். இப்போ வந்து என்னோட டிபி இருக்கு. இது வந்து ஒரு செக்யூரான பாஸ்வேர்ட் டிபின்னு வச்சுக்கோங்க, செக்யூர்ட் டேட்டா பேஸ். இதை வந்து இப்போ என்கிட்ட ஒரு 2 மனுஷன் இருக்கான். ஃபார் எக்ஸாம்பிள், இவன் ஒரு மனுஷன், இவன் ஒரு யூசர் அண்ட் தென் இவன் வந்து என்னோட எம்ப்ளாயின்னு வச்சுக்கோங்க. என்னோட எம்ப்ளாயி வந்து இதை ஆக்சஸ் பண்ணலாம், ஏன்னா அவன் வந்து அதோட வேலை செய்ய போகிறான். ஆனால் யூசர் வந்து ஆக்சஸ் பண்ணக்கூடாது, ஏன்னா அவன் வந்து ஹேக் பண்ணிடுவான். அண்ட் தென் மற்றவங்களோட பாஸ்வேர்டு மற்றவங்களுக்கு போகும். ஸோ அதெல்லாம் கொடுக்கறதுக்காக கிராண்ட்னா யூஸ் பண்ணிக்கலான்னு அர்த்தம். ரிவோக், கொடுத்த கிராண்ட் நீ யூஸ் பண்ணலான்னு கொடுத்துட்டேன் ஒரு எம்ப்ளாயி கிட்ட, அவனோட ஒர்க்கு முடிஞ்சோடனே நான் அதை வந்து தூக்கிடணும், இல்லைன்னா அவன் வந்து என்னோட டேட்டா பேஸ் ஏதாவது டெலிட் பண்ணவோ இல்லை மாற்றவோ முடியும். அடுத்து வந்து டிசிஎல். ஓகே, டிசிஎல்னா ட்ரான்ஸ்ஃபர் கண்ட்ரோல் லாங்குவேஜ். ஓகே, ட்ரான்ஸ்ஃபர் கண்ட்ரோல் லாங்குவேஜ்னா இப்போ வந்து நான் ஒரு டிபியை கிரியேட் பண்ணிட்டு இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, ஒரு டிபியை நான் கிரியேட் பண்ணுறேன். கிரியேட் பண்ணிவிட்டு அதில் வந்து ஒரு டைம்லைன் மாதிரி நான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு டைம்லைன் எடுக்கிறேன். எடுத்துட்டு
இதில் என்ன பண்ண போகிறேன்னா ஃபஸ்ட்டு வந்து நான் இங்கே ஜீரோ ஜீரோ டேட்டாவில் ஆரம்பிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு டேட்டாவை ஆட் பண்ணிச்சு 1. இந்த இடத்துல வந்து கமிட் நான் போட்டுக்கிறேன். கமிட்னா இந்த இதுக்கு நடுவில் நடந்த டேட்டா சேஞ்சஸ்லாம் ஒர்க் ஆயிரும். அதாவது என் டிபியில் மாறி இருக்கும் கமிட்ன்றது. அண்ட் தென் செகண்ட் ஆட் பண்ணுறேன், தேர்ட் ஆட் பண்ணுறேன், 2 3. இப்போ எனக்கு 2 2 கிட்ட வரைச்சு இங்கே வரைச்சு எனக்கு எரர் அக்கர் ஆகுது. கரெக்டாக இந்த இடத்துல எரர் அக்கர் ஆச்சு. நம்ம திருப்பி ஜீரோவுக்கு போக வேண்டிய அவசியம் கிடையாது. டக்குன்னு நம்ம 2க்கு வரலாம்ல. ஸோ அப்படி வரத்துக்கு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், சேவ் பாயிண்ட். அதாவது எனக்கு வந்து ஸ்டார்டிங்க்கு போனால் நான் லாஸ்ட்டாக சேவ் பண்ண இடத்துக்கு வந்துடு. சேவ் பாயிண்ட் அண்ட் தென் ரோல் பேக்னா அதுதான் நம்ம பின்னாடி, அதாவது சேவ் பாயிண்ட்ன்றது இந்த இடத்துல சேவ் பண்ணிட்டே வருது. ரோல் பேக்னா நம்ம இங்கேருந்து இப்படி பின்னாடி போகிறது. அதாவது எனக்கு தேர்டு டேட்டா பேஸ் வேணான்னு சொல்லிட்டு 2க்கு வந்தால் அது ரிவோக். ஓகே, லாஸ்ட் வந்து டிக்யூஎல். ஸோ டிக்யூஎல் அப்படின்னா டேட்டா குவெரி லாங்குவேஜ். இதுதான் மோஸ்ட்டாக நம்ம யூஸ் பண்ண போகிறது. அண்ட் தென் ஒரே ஒரு குவெரி தான் இருக்குது, செலக்ட்னா என்னோட டேட்டா பேஸ்லேருந்து என்னென்ன டேட்டா எனக்கு தேவை அப்படின்றத எடுக்கிறதுக்கு தான் செலக்ட். ஸோ ஒரு யூசர் செலக்ட் பண்ணுவான், எனக்கு என்னென்ன டேட்டா வேணுன்றதை செலக்ட் பண்ணுவான். செலக்ட் பண்ண டேட்டா டிபிக்கு போயிட்டு அந்த யூசருக்கு வரும். இதுதான் டேட்டா குவெரி லாங்குவேஜ். ஓகே, இந்த வீடியோவில் வந்து டிடிஎல்னா என்ன, டிஎம்எல்னா என்ன, டிசிஎல்னா என்ன, டிசிஎல்னா என்ன, டிக்யூஎல்னா என்னன்னு ஒரு பக்காவாக பார்த்துருப்போம். ஸோ இது வந்து தியரியாக பார்த்துட்டோம். அப்கமிங் வீடியோஸில் இது எப்படி நம்ம MySQL யூஸ் பண்ண போகிறோன்றதை பார்ப்போம். தேங்க்யூ.